மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. அடிச்சே கொண்டுட்டானு சார். என் பையன் அழுகுறான், வலிக்குது. காலில் பிளேட்டை வச்சுருக்கான் சார், அவனால் ஓட முடியாது சார். துடிச்சு செத்துட்டான் சார். என்ன சாவடிச்சிட்டானு சார். எதுக்கு வெளியே அனுப்பணும்? என் புள்ள ஒன்றுமே தப்பு செய்யாமல் எதுக்கு வெளியே அனுப்பணும்? என் புள்ள உள்ள என்ன சொன்னான்னு தெரியலையே. வெளியே வந்து ஹாஸ்டல்லேருந்து என் புள்ள தப்பே பண்ணாத பிள்ளைய வெளியே துரத்துனாங்க சார். வெளியே போய் ஒரு வாரம் இருன்னு சொன்னாங்க. 2 டைம் என் பிள்ளைய பார்க்க நான் ஹாஸ்டலுக்கு போனேன் சார். என் பிள்ளைய இந்துஸ்தான் காலேஜில் சேர்த்துருக்கேன் சார். 3ஆவது வருஷம் படிக்கிறான். என் புள்ள அமுதுன்னு என் புள்ள ஒன்றுமே பண்ணலை சார். வேறு ஒருத்தன் அடித்தான் சார், அடிச்சிருக்கான். ஹெட்ஃபோன் விழுந்துருச்சுன்னு இவனு எடுக்க வந்திருக்கானுவ சார். ஹெட்ஃபோன் விழுந்து எடுக்க வந்தப்போ அவன் என் பிள்ளைய இருட்டாக இருக்குன்னு துணைக்கி கூப்பிட்டு வந்தான் சார். ஹிந்திக்காரனுவ சமைக்கிறவனுவ பின்னாடி இருந்திருக்கானுவ. அதை அடித்த பையன், அவன் பேர் என்னங்க, அஜீஸ்ன்ற பையன் போய் ஏதோ கூலிப்போ ஏதோ கேட்டிருக்கான். அவனுக்கு சண்டே ஆயிடுச்சு. என் புள்ள நின்றுக்கிட்டு மட்டும் இருந்தான். காலேஜ்லேருந்தே எங்களை வர சொன்னாங்க சார். நாங்கள் உன் புள்ள கூலிப்பு கேட்டு அடிச்சிட்டாங்கன்னு வர சொன்னாங்க சார். நாங்கள் போனோம் சார். என் புள்ள நான் அடிக்கவே இல்லைம்மா, நான் கம்முனு தான் நின்னேன்னு சொன்னாங்க சார். விசாரணை பண்ணாங்க சார். எங்கள் 3 பேர்த்தையும் 9:30 மணியிலேருந்து 4:30 மணி வரைக்கும் விசாரணை பண்ணாங்க சார். கூலிப்பு கேட்டான்னு சொல்லி விசாரணை பண்ணாங்க சார். என் புள்ள தைரியமாக சொன்னான் சார். நாங்கள் கூட என் புள்ள படிப்பு கெட்டு போயிடணுட்டு அமைதியாக பேச சொன்னேன் சார். என் புள்ள நான் கேட்கவே இல்லை சார். அவன் தான் சார் கேட்டான், அவன் தான் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சார். என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் 1 மணி நேரம் வச்சு எங்களெல்லாம் விசாரணை பண்ணி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இவனு அடித்தானா அதை தானே சார் விசாரணை பண்ணோம். எவன் என்ன பண்ணனா, எவன் விற்கிறான், எதுக்கு என் பிள்ளைகிட்ட கேட்கணும், எதுக்கு என் பிள்ளைகிட்ட கேட்கணும்? கேட்டாங்க. என் பிள்ளை என்னமோ சொல்லிட்டான் உங்களுக்கு. வெளியே வந்தான். அம்மா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டம்மான்னு சொன்னான். அப்பா உனக்கு எது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னான்ப்பா. இல்லைம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனை அது, நீங்கள் தைரியமாக இருங்க. அந்த காலேஜோட இந்துஸ்தானோட காலேஜோட டீனு, ஹெச்ஓடி, அப்புறம் பிடி சாரு எல்லாம் 4-5 பேர் சார். கிட்டத்தட்ட நாங்கள் 10 பேரை பார்த்துருப்போம் சார். அந்த கேசவன்றவன் என் பிள்ளைய கொலை பண்ண மாதிரி என் பிள்ளைய அப்படி பேசினான். நாங்கள் அதுக்கு கூட உன் பிள்ளைக்கு சப்போர்ட் வாங்காதீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டான். என் பிள்ளை போய் கூலிப்பு கேட்டான்னு சொன்னீங்களா, என் பிள்ளை கேட்கலான்ட்டான். அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போங்க, 1 வாரம் கழித்து வாங்கன்னு எங்களை வர சொன்னாங்க சார். 1 வாரம் கழிச்சும் போனோம் சார். அமுதன் அடிக்கலை, அவன் தான் அடித்தான், இவன் போய் கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்போ என் புள்ள நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னான் சார். இந்த மேடம் வந்தாங்க, சரஸ்வதி மேடம் வந்தாங்க. எங்களை ஒன்றுமே திட்டலை. ஏம்மா அவன் போய் எதை கேட்டிருக்கான் பொழுது, சோறு சாக்க மாட்டுறாங்கன்னு இந்திக்காரனுவ 1500 பேருக்கு நான் ஆக்கணும், அவன் ஆக்க மாட்டானுவ. அவன் போய் அடிச்சிருக்கான். நீ ஏன்டா கூட போய் நின்ன என் முன்னாடியே? நான் வந்து ஹெட்ஃபோன் எடுக்க போனேன்னு சொன்னான். கேட்க மாட்டுறாங்க. என் பிள்ளைய மிரட்டுறாங்க. இனி காரணம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை திட்டுனாங்க. டே உன் அப்பன் சாராய கடத்தில் விற்கிறனால தாண்டா நீ இப்படி இருக்கிற, வரேன்னு அந்த பையனை திட்டுனாங்க. என் பிள்ளைய திட்டலை. 1 வாரம் நீ கூப்பிட்டுட்டு போ வெளியிலன்னாங்க. அவனும் வந்து சமைக்க மாட்டேறான்னு சொல்லி சொன்னானுவ. மேம் இன்டர்னல் எக்ஸாம் நடக்குது, என் புள்ள தான் அடிக்கலையே, அடித்தவன் அவன், பிள்ளைக்கு கொடுக்காதீங்க, அவன் படிக்கணுன்னுட்டு ஹாஸ்டலில் இப்போ தான் 1 மாதம் வந்து சேர்ந்துருக்கான்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். இன்டர்னல் நடக்குதுன்னு நீ வந்து 1 வாரம் வேணால் வெளியில் இருந்து எக்ஸாம் எழுத சொல்லு, 1 வாரம் கழித்து 11ஆம் தேதி நீ வா, நான் உனக்கு நல்ல பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. என் புள்ள வெளியில் இருந்து, அம்மா நீ வர வேணாம், இந்த காலேஜில் இப்படி தான் பண்ணுவாங்க,
ஃபீஸை கட்டு, எங்களை விசாரணைக்கு தானே சார் வர சொன்னாங்க, ஃபீஸை கட்டு, 2 மணி நேரத்தில் ஃபீஸை கட்டு. என் புருஷன் ஃபோன் பண்ணி கூகுள் பேயில் வாங்கி பணத்தை கட்டினார். என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு என் பிள்ளைக்கு 3 வருஷம் ஆகுது சார், ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட இல்லை, அட்டண்டன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், என் பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் போடுறான்னு நான் சார்கிட்ட சொன்னேன். செகண்ட் இயரில் வர சொன்னாங்க, அட்டண்டன்ஸு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வர முடியாத சூழ்நிலை. தேர்ட் இயரில் நாங்கள் சொல்லும் போது வாங்கன்னு சொல்லிட்டாரு கிளாஸ் சார். என் பிள்ளை காலேஜுக்கு போயிருக்கானா போகலையான்னு கிளாஸ் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அட்டண்டன்ஸை செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஏன் நேற்று அவன் வரலன்னு ஏன் எங்களுக்கு சொல்லலை? எங்களுக்கு ஃபோன் பண்ணி என் புள்ள மருந்து குடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொன்னாங்க? என் புள்ள மருந்து குடித்தானா? நாங்கள் என் புள்ள எழுதி கொடுத்ததை 10-12 பேர்கிட்ட வெளியே சொல்லிட்டாங்க. அவனுவெல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய இரும்பு கம்பியால் அடித்து கத்திய பின்னாடி வச்சு ஐயோ ஒத்த கால் மண்டபத்துக்கு போனது. இப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். நைட்டுலேருந்து வந்து காத்திருக்கோம். மருந்து குடிச்சிருக்கானா? என் பிள்ளைய போய் நான் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துடுவேன்னு நினச்சேன். இவங்க எதுக்கு போய் சொல்லணும்? இப்படி அடித்து போட்டிருக்கானுவ, போலீஸு கைது பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு என் பிள்ளைய அப்படி சொல்லணும்? என் பிள்ளைய விசாரித்ததில் எல்லாருமே நல்ல பிள்ளைன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை இன்னைக்கு இல்லை. நான் இன்னும் 4 லட்சம் 5 லட்சம் கூட காலேஜுக்கு நான் கட்டுறேன். என் பிள்ளைய உயிரோட கொடுத்துருங்க. என் பிள்ளை கெட்டவனே கிடையாது. எவன் கஞ்சா விற்றாலும் போனாலும் என் பிள்ளைய எதுக்கு விசாரிக்கணும்? நீங்களே சொல்லுங்கள், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்கள். எவனோ அடிச்சிருக்கான், கூட நின்னவனை பிடிச்சிக்கிட்டு 3 வாரம் ஒரு பேரண்ட்ஸை வர வச்சு அலைய வைப்பாங்களா? என் பிள்ளைய கொலை பண்ணானா? எவனாச்சும் குடிச்சிட்டு போய் பிரச்சனை பண்ணானா? சொல்லுங்கள். எதுக்கு அவ்வளோ இது என் பிள்ளைக்கு மன உடைச்சலை கொடுத்தீங்க? எப்பா வந்திருப்பான்னு சொன்னேன், நானும் சொன்னேன், அவரும் சொன்னேன். ஏம்மா நான் இங்கே இருந்து பார்க்குறேன், படிக்கிறேன், அப்பா பணம் கட்டியிருக்காரு, நான் படிக்கிறேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். என் பிள்ளை சொன்னான். நாங்கள் போய் கேட்க போனோம். என்னை வந்து யாருமே எதுவுமே கேட்கல சார். நான் நைட்டில் இருந்து இங்கே உட்காந்துருக்கோம். இந்துஸ்தான் காலேஜ்லேருந்து என் பிள்ளை காலேஜை விட்டு வெக்கேட் பண்ணலை, ஹாஸ்டலில் விட்டு வெக்கேட் பண்ணலை. நாங்கள் என்ன எழுதி கொடுத்தோம்னா எழுதிக்கு வாங்கினாங்க சார். என் பிள்ளைக்கு இனிமேல் ஏதாச்சும் ஹாஸ்டலில் பிரச்சனை நடந்திருக்கு, இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனைனா நான் என் பிள்ளைய டிசி வாங்கிட்டு போயிடுறேன்னு தான் சொன்னேன். நான் என் பிள்ளை செத்துட்டானா வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இதுதான் நடந்துச்சு. ஒருத்தன் எவன்கிட்டயே போய் அவன் கூலிப்பு கேட்டதுக்கு இப்படி பண்ணுவாங்களா? என் பிள்ளைய பண்ணுவாங்களா? 20 பேர் சேர்ந்து அடிச்சு பண்ணிட்டானுவன். 20 பேர் அடிச்சு பண்ணிட்டானுவோ. காலேஜில் தானே படிக்கிறான். யார் வந்து இப்போ இது வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்டாங்க? எங்களை என் புருஷன் ஒரு வாதியார் என் பிள்ளைங்களை படிக்க வச்ச பிறகு தான் உங்கள்கிட்ட காலேஜுக்கு வராங்க மற்ற பிள்ளைங்க. எங்களை அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. என் பிள்ளை அட்டண்டன்ஸு கம்மி தவிர என்ன சொல்ல முடியும்? ஃபைன் கட்டுங்க, பணத்தை கட்டுங்க. ஹாஸ்டலில் விட்டு வெளியே அனுப்புகிறவங்க எதுக்கு பணத்தை கட்டுங்கன்னு வாங்கினாங்க. ஆனால் நாங்கள் எழுதி கொடுத்ததில் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும், இப்போயே கட்டுங்க, நான் பணத்தை கட்டுறேன். எதுக்கு வெளியே அனுப்பணும்? என் பிள்ளை ஒன்றுமே தப்பு செய்யாமல் எதுக்கு வெளியே அனுப்பணும்? என் பிள்ளை உள்ள என்ன சொன்னான்னு தெரியலையே. என் பையன் பேர் அமுதன், இன்ஜினியரிங் காலேஜ், ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு வராப்புல. ஹாஸ்டலில் இருந்து என் பையனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு சில காரணத்துக்காக வெளியே அனுப்பிச்சாங்க. எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே பார்த்ததில் சமையல்காரங்களை உங்கள் பையனும் இன்னொரு பையனும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவரை விசாரித்ததில் அந்த பையன் தான் அடித்தான். என் பையன் வந்து கூட விலைக்கு தான் விட்டான். அது வீடியோ ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியுது. இருந்தாலும் நீ ஏன் கூட போன, நீ அவனுக்கு துணை போனியான்னு சொல்லி என் பையனை ஹாஸ்டல்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார். என் பையன் ஹாஸ்டல்லேருந்து வெளியே போய் ரூம் கிடைக்காம அலைஞ்சி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான் சார். அதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட் ரூமில் போய் தங்கியிருந்தான் சார். அவங்க அதுக்கு முன்னாலே என்ன சொன்னாங்க, எங்களை விசாரணை பண்ணும்போது என் பையனை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு நீ வந்து யாரெல்லாம்
போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களெல்லாம் காட்டி கொடுத்தீங்கன்னா நான் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால மிரட்டி கேட்டதுனால என் பையன் வந்து உண்மையை ஒத்து பேப்பரில் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டான் சார். இது வந்து உனக்கும் எனக்கு ரகசியமாக இருக்கும், நாங்கள் இதை யார்ட்டும் சொல்ல மாட்டோம், நீ தைரியமாக போ அப்படி சொன்னாங்க சார். வெளியே வந்து என் பையன் அந்த ரூமில் தங்கி இப்போ 3 நாளாக போயிட்டு இருந்ததுனால அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க சார். அவனு நம்மளை காட்டி கொடுத்துட்டானே, இவனை இனிமேல் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 20 பேர் சேர்ந்து சார் என் பையன் நேற்று காலேஜுக்கு போகிறதுக்காக அவனும் அவனுடைய நண்பர் ஸ்ரீமனும் போயிட்டு இருக்கும்போது வழி மறித்து அவனை அடிச்சினோடனே அவன் ஓடிட்டான் சார். ஓடி போயிடுறா இல்லைன்னா உடனே கொலை பண்ணிடுன்னு சொல்லி என் பையனை வண்டியில் உட்கார வச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கிரவுண்டில் போட்டு சார் எங்களே காட்டி கொடுக்குறியாடா அப்படி சொல்லி கையில் வைத்திருந்த இரும்பு லாடு கத்தி போன்ற பல ஆயுதங்களால் அடின்னு அடிச்சே கொண்டுட்டானு சார். என் பையன் அழுகுறான், வலிக்குது, காலில் பிளேட்டை வச்சுருக்கான் சார், அவனால் ஓட முடியாது சார், துடிச்சு செத்துட்டான் சார், என்ன சாவடிச்சிட்டானு சார். என் பையனுக்கு எது காரணமே அங்கே பணிபுரிகிற ஆசிரியர்கள் டீனு இவங்க தான் சார். அவங்க வெளியே அனுப்பலைன்னா என் பையனுக்கு நல்லா இருந்திருப்பான் சார். எழுதி வாங்கினதுனால தான் சார் இதுமாரி அவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க சார். அவனை காட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி அவனை பொறாமல் போட்டு என் பையனை கொண்டுட்டானு சார். இனிமேல் என் பையனுக்கு எந்த ஒரு பையனுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது சார். எனக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.